الحمد لله والصلاة والسلام على نبينا محمد الهادي الأمين ورسوله الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பாசத்திற்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்களினுடைய மரணம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை என்ற வாயிலாக நாங்கள் சில நபித்தோழர்களை பார்த்தோம். அதில் மிக முக்கியமான நபித்தோழர் சஹீஹுல் புகாரில் செய்து வருகிறது. எங்களுக்கு மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர், ஒரு வாலிபரான நபித்தோழர். மதீனாவிலே பத்ர் யுத்தம் நடந்தது, உஹத் யுத்தம் நடந்தது. உஹத் யுத்தத்தில் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபித்தோழர்களும் காஃபிர்களில் பல நபர்களை கொலை செய்திருந்தார்கள். இப்பொழுது காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்காவிற்கு சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சின்ன கூட்டத்தாரை அனுப்பி வைக்கிறார்கள். இஸ்லாத்தில் நுழைவதை போன்ற அந்த கூட்டத்தார்கள் மதீனாவிற்குள் வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கூடிய பயணம் செய்கிறார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு சொன்னார்கள், எங்களினுடைய நாட்டில் எங்களினுடைய கூட்டத்தாரிடத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆதலால் உங்களினுடைய தோழர்களில் ஒரு குறைவான தோழர்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அவர்களை கொண்டு நாங்கள் எங்கள் நாட்டில் மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு நபித்தோழரினுடைய மரண நேரம், ஒரு முஸ்லிம் நபி வழியை பின்பற்றக்கூடிய அந்த நேரம், ஒரு முஸ்லிம் எல்லா நேரத்திலும் முஸ்லிம் என்று உறக்க சொல்ல வேண்டிய நேரம். அப்பொழுது அந்த நபித்தோழர், அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கேட்டார்கள் நபியிடத்தில், நாங்கள் எங்கள் நாட்டுக்கு செல்கிறோம், உங்களினுடைய தோழர்களில் குறைவானவர்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், அவர்களை கொண்டு எங்கள் நாட்டில் நாங்கள் இஸ்லாத்தை பரப்புகிறோம், எங்கள் கபீலா எங்களினுடைய கூட்டத்தாரிடத்தில் இஸ்லாத்தை பரப்புகிறோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார், இந்த ஹுபைப் ரலியல்லாஹு இன்னும் இது போன்ற ஒரு 10 நபித்தோழர்களை அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவை தாண்டி மக்காவினுடைய எல்லை வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் தங்களினுடைய சுயரூபத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் ரகசியமாக மக்காவிற்கு தகவலை கொடுத்து விட்டார். அவர்கள் அனைவருமே நடிப்புக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரை ஏமாற்றி இந்த நபித்தோழர்களினுடைய கழுத்தை அறுப்பதற்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக போய் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அந்த பெரிய கூட்டம் மக்காவிலிருந்து கிளம்பி வந்து இந்த நபித்தோழர்களை சுற்றி அப்படி வேட்டையாட ஆரம்பிக்கிறார்கள். இதில் பல நபித்தோழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஆசிம் என்ற நபித்தோழர், இவர்தான் அந்த கூட்டத்தாரினுடைய தலைவர். அதுபோல ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுபோல ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மூவரும் மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மலையை விட்டு இறங்குங்கள், நாங்கள் உங்களை கைது செய்வோம், அதற்கு பிறகு உங்களிடத்தில் ஏதாவது நாங்கள் நியத்தாக பெற்றுக்கொண்டு உங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொன்னவுடன் அவர்கள் அந்த 3 நபித்தோழர்கள் இறங்குகிறார்கள். இறங்கியவுடன் அந்த நபித்தோழர்களுடைய கைகளையும் கால்களையும் சங்கிலிகளால் கெட்டி அப்படி மக்காவிற்கு இழுத்து செல்கிறார்கள். அந்த காலம் அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய காலம், யுத்தம் செய்வதற்கு கொலை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட காலம். இப்பொழுது அந்த காஃபிர்கள் முடிவெடுக்கிறார்கள், இவர்கள் மூவரையும் நாம் இப்பொழுது கொலை செய்ய வேண்டாம். ஹுபைபினுடைய தோழர்களை, இது புனிதமான காலமாக இருப்பதினால் இப்பொழுது நாம் இவர்களை கொலை செய்ய வேண்டாம். எப்பொழுது நாம் சஃபரினுடைய மாதம் ஆரம்பமானவுடன் நாம் இவர்களை கொலை செய்யலாம் என்பதாக ஒரு வீட்டில் அடைத்து வைக்கிறார்கள். சஃபரினுடைய மாதம் பிறக்குகிறது. சஹீஹுல் புகாரில் இந்த வார்த்தை வருகிறது, ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நபி வழிதானே, இது சுன்னத்து தானே, சாதாரணமாக தாடியை மடிக்கிறார், சாதாரணமாக நபி வழிக்கு மாற்றமாக திருமணம் முடிக்கிறார், சாதாரணமாக நபி வழியை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிறார். கேட்டால் இது சாதாரண ஒரு சுன்னத்து தானே, அடே யார்தான் அப்பொழுது பின்பற்றுவது, யார்தான் இது சுன்னா 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 என்று சொன்னால் யார்தான் அந்த சுன்னாவை உயிர்ப்பிப்பது? இந்த மரணிக்கக்கூடிய அந்த நேரம் சஃபரினுடைய பிறை பிறக்குகிறது. அந்த காஃபிர்கள் வருகிறார்கள். ஹுபைபிடத்தில் சொன்னார்கள், ஹுபைப், உங்களினுடைய சூரியன் உதித்து விட்டது, இன்றைய தினம் சூரியன் மறையக்கூடியதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், இதுதான் உங்களினுடைய நாட்களின் கடைசி நாளாக இருக்கிறது, ஆதலால் மரணத்திற்கு தயாராகுங்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்பொழுது அந்த குடும்பத்தாரிடத்தில் கேட்கிறார். சஹீஹுல் புகாரி வருகிறது, ஒரு சவரன் கத்தி கிடைக்குமா, ஒரு சவரன் கத்தி கிடைக்குமா? கேட்டார்கள், ஏன்? எனது நபியினுடைய சுன்னா மீசையை மடிப்பதும் மீசையை கத்தரிப்பதும் அக்குள் முடிகளை மரும முடிகளை எடுப்பது எங்க நபியினுடைய சுன்னாவாக இருக்கிறது. நான் மரணிக்கப் போகிறேன் தான், என் மீது இது கடமை இல்லைதான், ஆனால் என் ரப்பை நான் சந்திக்கக்கூடிய நேரம் என் நபியினுடைய சுன்னாவை உயிர்ப்பித்தவனாக நான் சந்திக்க வேண்டும். அந்த கத்தி கொடுக்கப்படுகிறது. கத்தியை வைத்தவர்கள் தனது மீசையையும் தனது முடிகளை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குழந்தை, அந்த காஃபிர்களினுடைய குழந்தை அப்படி தவழ்ந்து தவழ்ந்து ஹுபைப் ரலியல்லாஹு மடியில் வந்து அமர்ந்து கொண்டது தெரியாமல் அந்த வீட்டுக்காரர்கள் பதறிவிடுகிறார்கள். சொன்னார்கள், ஹுபைப்,
கையிலே கத்தி இருக்கிறது, மடியிலே காஃபிர்களினுடைய குழந்தை, எதிரிகளினுடைய குழந்தை இருக்கிறது. இன்றைய தினம் உயிர் பிரியப்பட போகிறது. இப்பொழுது அந்த குடும்பம் கத்துகிறார்கள், ஹுபை எங்கள் குழந்தை எதுவும் செய்து விடாதே, ஹுபை நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம். ஹுபை ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆனா முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், குழந்தைகளின் மீது நாங்கள் கை வைக்க மாட்டோம். நாங்கள் முஸ்லிம்கள், மரணிப்பதுதான், மரணிக்கக்கூடிய நேரம், தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது. ஆனால் முஹம்மதினுடைய மார்க்கத்தை விட்டு இந்த உயிரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள மாட்டோம். அந்த குழந்தையை தூக்கி கொடுக்கிறார். அந்த பெண் சொன்னார், உலகத்தில் கைதிகளை கூட முஹம்மது நபி உருவாக்கிய சிறந்த கைதிகளை போன்று உலகத்தில் எந்த கைதியை நான் பார்த்ததில்லை. ஹுபைபை விட ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததில்லை. எல்லா முடிகளும் களையப்பட்டு விட்டன. குடித்து விடுகிறார். இப்பொழுது ஒட்டுமொத்த மக்கா காஃபிர்கள், ஒட்டுமொத்த மக்கா பெண்கள், காஃபிர் பெண்கள், குழந்தைகள் எல்லாம் ஹரமுக்கு வெளியிலே தன்ஈம் என்ற இடத்தில், இப்பொழுது மஸ்ஜிதே ஆயிஷா என்பதாக அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். எல்லா காஃபிர்களும் சுத்தி நிற்கிறார்கள். எல்லா காஃபிர் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் ஹுபைபினுடைய மரண நேரத்தை அங்கே கழுகு மரத்தில், தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டு ஆயிரக்கணக்கான அம்பெறியக்கூடிய வீரர்கள் அவர் உடலை சல்லடையாக்கி அவர் தலையினுடைய ஓட்டில் மது அருந்த வேண்டும் என்று சபதம் எடுத்திருந்தார்கள். மதுவை வாளை தீட்டப்பட்டவர் தலையை சீவுவதற்கு, அவனுடைய உடலை சல்லடையாக்குவதற்கு அம்பெறியக்கூடிய வீரர்கள், அங்கே தூக்கு கயிற்றில் இழுப்பதற்கு கழுகு மரத்தில் கயிறுகள் கெட்டப்பட்டு விட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா ஒருவர் மேலே எடுத்து வரப்படுகிறார். இப்பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஸஹீஹ் புகாரி இந்த செய்தி வருகிறது, அந்த காஃபிர்களை பார்த்து கேட்டார்கள், 2 ரக்காத்து தொழுவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். இந்த காஃபிர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருகிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு உது செய்கிறார், அமைதியாக விரைவாக தொழுது முடித்து விடுகிறார். தொழுது முடித்தவுடன் அந்த காஃபிர்களை பார்த்து ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், நிச்சயமாக நான் இப்பொழுது விரைவாக தொழ மாட்டேன். என் ரப்போடு நிதானமாக நான் பயணம் செய்பவன், நான் தொழுகையில் நின்றால் நிதானமாக தொழக்கூடியவன். ஆனால் இந்த ஹுபைப் உயிருக்கு பயந்து தொழுகையை நீட்டிவிட்டான், உயிருக்கு பயந்து முஹம்மதினுடைய தோழர் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறான் என்று ஒரு வரலாறு எழுதப்பட்டு விடக் கூடாதல்லவா? ஆதலால் நான் உயிருக்கு பயந்தவன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் வழக்கத்திற்கு மாற்றமாக நான் சுருக்கமாக தொழுது முடித்து விட்டேன். தொழுகை முடிக்கப்படுகிறது, கழுத்தில் கயிறுகள் மாட்டப்படுகிறது, அம்பெறியக்கூடிய வீரர்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறார்கள். ஸஹீஹ் புகாரி வருகிறது, அவர்கள் அந்த காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள், மா உபாலி ஹீன உக்தல் முஸ்லிமா, கவிதை படிக்கிறார். அந்த நேரத்தில் கவிதை படிக்கிறார். மா உபாலி ஹீன உக்தல் முஸ்லிமா, ஓ காஃபிர்களே, எனக்கு என்ன கவலை, நான் முஸ்லிமாக அல்லவா சாக போகிறேன், எனக்கு என்ன கவலை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உடலை சல்லடையாக்கி விடலாம், எங்கள் கழுத்துகளை நிறுத்தி விடலாம், எனது நாடி நரம்புகளை தளர்த்தி விட்டு என் தலையினுடைய ஓட்டிலே ஹம்ரந்தலாம் என்று நினைக்கிறீர்களே, மாவுபாலி ஹீன முக்தல் முஸ்லிமா, அடே முஸ்லிமாக சாக போகிறேன், எனக்கு என்ன கவலை, அலா ஐஷக்கின் கானலில்லாஹி யுஸ்ரிஆ, என் ரப்புக்காக வேண்டி என் ரத்தம் ஓட்டப்பட போகிறது, என் ரப்புக்காக வேண்டி என் நாடி நரம்புகள் தளர்த்தப்பட போகிறது, என் ரப்புக்காக வேண்டி எனது நாடி நரம்புகள் எல்லாம் அறுக்க போகிறது. யுபாரிக் அலா உஸான், அல்லாஹ் எனது ரத்தத்தில் பரக்கத்து செய்வான், அல்லாஹ் எனது நாடி நரம்புகளில் பரக்கத்து செய்வான். அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது உருவாக்கியவன் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். நான் முஸ்லிமாக மரணிப்பதினால் எந்த இடத்தில் மரணித்தால் எனக்கு என்ன கவலை, எப்படி மரணித்தால் எனக்கு என்ன கவலை, எந்த சூழலை கொண்டு மரணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு என்ன கவலை, காரணம் நான் முஸ்லிமாக மரணிக்க போகிறேன். அல்லாஹும்ம அஹ்சிபுஹும் அததா வக்துலுஹும் பததா வலா துகாதிர் மின்ஹும் அஹதா. ரப்பே, இவர்களுடைய தலையை எண்ணுவாயாக, இவர்களை ஒவ்வொருவரையும் பிரிப்பாயாக, ஒருவரையும் விட்டு விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்வே, உன் நபி ஈமானுக்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்தார், ஆனால் இந்த பாவிகள் கழுகு மரத்தில் ஏற்றி எங்களை சாகடிக்கிறார்கள். இந்த செய்தியை உனது நபிக்கு நீ எத்தி வைப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலேயே இது ஒரு வித்தியாசமான ஹதீஸ், ஹதீஸ் கிதாபுகளிலே இது வித்தியாசமான ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸை அறிவிப்பார், கால ரசூலுல்லாஹ் என்று வரும். ஆனால் இந்த ஹதீஸை
அல்லாஹ் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் மிம்பரில் நின்று சொன்னார்கள், அதோ ஹுபைப் கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டு விட்டார், அதோ ஹுபைப் தொழுது கொண்டிருக்கிறார், அதோ ஹுபைப் கவிதை படிக்கிறார், அதோ ஹுபைபினுடைய நாவுகள் முழங்குகிறது, அதோ ஹுபைபினுடைய உடலை சல்லடையாக்கி விட்டார்கள், ஹுபைபினுடைய கழுத்துகள் இறுக்கப்பட்டு விட்டது என்பதாக அவர் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் நான் என் ரப்பை சந்திக்கும் பொழுது எனது உடல் நபி வழியின் அடிப்படையில் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக மரணிக்கக்கூடிய அந்த நேரம் தப்பிப்பதற்கு வழி இருந்தாலும் அநீதமான முறையில் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்று சொன்னாலும் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் எனது நபி காட்டிய முறையில் வாழ வேண்டுமே தவிர ஒரு குழந்தையை விரட்டி வாழ வேண்டிய அவசியம் இந்த முஸ்லிமுக்கு இல்லை என்பதாக மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக கடைசியாக இருந்த ரக்காத்து தொழக்கூடிய அந்த நேரம் என்பது இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய நேரம் அவர் தொழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் மீது உள்ள பற்றால் என் ரப்போடு நான் உறவாட வேண்டும் என்பதாக கடைசியாக இந்த உம்மத்திற்கு 2 ரக்காத்து தொழுது காட்டினார். இவை எல்லாவற்றையும் விட ஈமானுக்காக வேண்டி மரணம் என்று சொன்னால் அடே காஃபிர்களே, அதை இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம் என்பதாக கவிதை பிடித்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார் என்று சொன்னால் இப்பேற்பட்ட சக்கராத்துகள் தான் உங்களுக்கும் எங்களுக்கும் அமையும் என்று சொன்னால் என் தாய் சுமந்த நாட்களிலேயே அதைவிட மகிழ்ச்சியான நாள் எதுவும் இல்லை. ஆதலால் என் பாசத்திற்குரிய சகோதரர்களை மீண்டும் நான் சொல்கிறேன், நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களினுடைய சக்கராத்தை வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் எங்களுக்கு சக்கராத்தை கொண்டு வருவானோ அப்படித்தான் நாளைக்கு நாம் மறுமையில் எழுப்பப்படுவோம். ஈமானின் அடிப்படையில், நபியினுடைய நேசத்தின் அடிப்படையில், குர்ஆனின் அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் எங்களினுடைய மரணத்தையும் அதே அடிப்படையில் கொண்டு வருவான். இல்லை அதற்கு மாற்றமாக இவர்கள் இப்படித்தான் பயமுறுத்துவார்கள். மரணம் வரக்கூடிய நேரத்தில் நாம் பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் திருந்துவதற்கு 20 வருடம் இருக்கிறதே, இப்பொழுதே திருந்து என்ன? அவர்கள் எல்லாம் வயதானவர்கள், அவர்கள் காலத்தில் தவறு செய்யவில்லையா? அவர்கள் ஒரு நாள் திருந்தினார்களா இல்லையா? எனக்கும் ஒரு நாள் இருக்கிறது என்பதாக நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறில் பயணம் செய்வோம் என்று சொன்னால் வஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய சக்கராத் ஒரு நாள் எங்களை நோக்கி வரும். ஆனால் அந்த நாள் நல்ல நாளாக இருக்குமா என்பதை நாங்கள் தான் பரிசோதிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய எல்லா சூழலிலும் ஈமானை சுமந்தவர்களாக வாழ வைக்கட்டும். மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் எங்களினுடைய நாவுகள் அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய கலிமாவை முடிந்த நிலையில் இந்த பூமி பந்தை விட்டு பிரியக்கூடிய சூழலை அல்லாஹ் தரணும். வஹ்ஷுர்னா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எங்களை எழுப்பக்கூடிய நேரம் எங்கள் நபியோடு நாளைக்கு சொர்க்கத்தில் எழுந்து எங்கள் நபி கரம் பிடித்து நடக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்றட்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.